ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. நான் பாசிப்பயிரை எடுத்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது 2 நாள் விட்டால் இந்த அளவில் வளர்ந்துருதுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் நம்ம சவுச்சவு போட்டு கூட்டு செய்யலாம். சவுச்சவில் யாரும் விரும்பவே மாட்டாங்க சாப்பிட. பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறபடி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிடுவாங்க. திரும்பவும் செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பாசிப்பயிரை அப்படியே செய்கிறத விட இப்படி செய்கிறப்ப ரொம்ப தெம்புங்க. முளை கட்டுறது ரொம்ப ஈஸி. தண்ணியை சம அளவில் வச்சு அப்படியே நைட்டை ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தா முளை கட்டி வந்திருக்கோங்க. அதுக்கப்புறம் இது இப்படி செய்யுங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே சவுச்சவையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. இது ரொம்ப நேரம்லாம் வேகாது, சீக்கிரமாக வெந்துடும். ஏற்கனவே பாசிப்பயிரெலாம் ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடுங்க. இது நீர்க்காயின்றதுனால சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முளைக்கட்டின பயிரை டாக்டரே சாப்பிட சொல்கிறாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே இந்த பயிரை சாப்பிடவே முடியாது வெறும்னே. இது போல் ஒரு தொட்டுக்கையாவோ சைட் டிஷ்ஷாவோ செஞ்சு தரப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லாமல் கூட இதை இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக தரலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போயே இது நல்லா தண்ணி வற்றி வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா தண்ணியே சுண்ட விடலாம். பாருங்கள், காயெல்லாம் பூ போல் ஆயிடுச்சுங்க. சுடுது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு மத்தை வச்சு கொஞ்சம் போல் அப்படியே மசிச்சு விடலாம். மாவு போல் ஆகக்கூடாதுங்க, கொஞ்சமாக அப்படியே மசிச்சு விடணுங்க. இப்போது இதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம், அது பொரியட்டும். நம்ம ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம், அதனால் ஒரு 3 வரமிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல்ல நல்லா தட்டி சேருங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ பெருங்காயத்தூள், இப்போ இந்த தாளிப்பை இந்த பருப்பில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுங்க. பாசிப்பயிறு உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தருங்க. சவுச்சவு சாப்பிட்லன்னா கூட பசங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.